வணக்கம். 5 மாநில தேர்தல் பரபரப்பா போயிட்டு இருக்குது. கருத்து கணிப்பு முடிவுகளையும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த வீடியோல நம்ம கேரளா சார்ந்த கருத்து கணிப்பு முடிவு ஒண்ணு வந்திருக்குது. ஜன்லோக் போல் அவர்கள் கேரளா மாநிலம் சார்ந்த தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள வெளியிட்டிருக்கிறாங்க. கேரளாவ பொறுத்தமட்டுல எல்டிஎஃப், யுடிஎஃப், என்டிஏ அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமான முன்னணி இருக்குது. தற்பொழுது எல்டிஎஃப்பினுடைய ஆட்சி 2வது 5 ஆண்டை கடக்கப் போகிறது. மாநிலத்தினுடைய முதல்வரா பினராயி விஜயன் இருக்கிறாரு. மீண்டும் அவருடைய தலைமையில எல்டிஎஃப் தேர்தலை சந்திக்கவிருக்கிறாங்க. யுடிஎஃப் காங்கிரஸ் தலைமையிலான முன்னணி, என்டிஏ பிஜேபி தலைமையிலான முன்னணி அப்படின்னு சொல்லிட்டு 3 முனை போட்டி. 140 இடங்கள், 71+ இடங்களை கைப்பற்றுபவர்கள் ஆட்சியை பிடிப்பார்கள். ஜன்லோக் போல் அவர்களினுடைய தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். எல்டிஎஃப் 74ல இருந்து 79, யுடிஎஃப் 37ல இருந்து 42, என்டிஏ 18ல இருந்து 23, மற்றவர்கள் 1ல இருந்து 6. இந்த கருத்து கணிப்பு முடிவு பார்த்தோன்னே எனக்கே தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னா, பல கருத்து கணிப்பு முடிவுலையும் யுடிஎஃப்பினுடைய ஆட்சி வர்றதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எல்டிஎஃப் ஒரு நல்ல டஃப் கொடுக்குறாங்க. இருந்தாலுமே அவர்களினுடைய ஆட்சிக்கு எதிரான அலை, ஊழல் குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான பிரச்சனைகளை அந்த அரசாங்கம் சந்தித்திருக்கிறாங்க. 2 5 ஆண்டுகளினுடைய எதிர்ப்பு அலையை அவங்க சுமக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறாங்க. அதனால எல்டிஎஃப்கான வாய்ப்பு குறைஞ்சிட்டு இருக்குது அப்படின்றத தான் வரக்கூடிய நிறைய கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா இவங்க எல்டிஎஃப்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. யுடிஎஃப்க்கு 37ல இருந்து 42ன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம். என்டிஏவுக்கு 18ல இருந்து 23. இதுவரைக்கும் எந்த கருத்து கணிப்பிலையும் கொடுக்காத மாதிரியான ஒரு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அளவுக்கு வரதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் தெரியுது. பார்க்கலாம். அடுத்தது மற்றவர்கள் 1ல இருந்து 6 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுவும் இந்த மற்றவர்கள்ன்ற யார் வரா அப்படின்றது எனக்கு தெரியல. நான் கவனிச்ச வரைக்கும் இந்த 3 அணியில எல்லா சின்ன சின்ன கட்சிகளுமே வந்து இருக்கிறாங்க. இவர்களினுடைய கணிப்புப்படி பார்க்கும் பொழுது எல்டிஎஃப்பினுடைய ஆட்சியை மீண்டும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்டிஎஃப் 74ல இருந்து 79, யுடிஎஃப் 37ல இருந்து 42, என்டிஏ 18ல இருந்து 23, மற்றவர்கள் 1ல இருந்து 6 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜன்லோக் போல். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.